ஆக்டிவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சோஷியல் மீடியாவும் சரி, மீடியாவில் இருக்க பெரிய விவாதம் என்னன்னா 2026 ஏறத்தாழ அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணின்றது கன்ஃபார்ம் கூட்டணி வைக்கிறது. ஸோ அப்படின்ற ஒரு டாக் இருக்குது. ஸோ விஜய் இன்னும் எடப்பாடி சந்திக்காத தான் பாக்கி. பட் விஜய் வந்து அதிமுக கூட்டணி போவார்ன்ற மாதிரி பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களே ஒரு கருத்து தெரிய பேசுவோம், அந்த அலையன்ஸ் பாசிபிலிட்டி இருக்குன்ற மாதிரி நீங்களே பேசுறீங்க. ஸோ உண்மையில் இப்போ அதிமுகவும் தமிழ் வெற்றி கழகம் நெருங்கி வராங்களா? சகாதேவ மாதிரி விஜய்க்கு என்னோட கருத்தை சொல்லிக்கிறேன். நீங்கள் தனிச்சு போட்டியிட தான் உங்களுக்கு நல்லது. மூப்பனார் மேலே சிவாஜி நெகட்டிவ்ல பொலிட்டிக்ஸ் பண்ண மாதிரி உதயநிதி ஸ்டாலின் மேலே நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணால் ஒன்றும் இல்லாமல் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சினிமா மார்க்கெட்டும் இழந்து நிற்க வேண்டியது இருக்குங்கிறத விஜய்க்கு என்னோட கருத்தா சகாதேவ மாதிரி சொல்லிக்கிறேன். மேலும் இது தொடர்பாக விஜய்க்கு வந்து தனிப்பட்ட முறையெல்லாம் எந்த எதிர்ப்பும் கிடையாது. விஜய்க்கு வந்து நான் திருமலை ஷூட்டிங்கில் இருக்கும்போது சினிமா மார்க்கெட் ரேஞ்சு எப்படி உயருதுங்கிற ஐடியா சொன்னேன். விஜய்க்கு அது தெரியும். அதையும் சரி இப்பவும் சரி அவருக்கு அரசியலுக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் என்னோட கருத்தா என்னோட பிடியிலிருந்து மோடிக்கு எது நல்லதுங்கிற அதையும் மனசுல கொண்டு தான் நான் பேசுறேங்கிறதான் உண்மை. அந்த வகையில் மோடிக்கு விஜய் பற்றி நான் எழுதின அந்த லெட்டரை நீங்க பயன்படுத்திக்கலாம். மோடிக்கு எழுதின ஓப்பன் லெட்டர் தான். பட் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதில் உள்ள கருத்துக்களையும் நான் உங்க முன்னாடி பேச தயாரா இருக்கிறேன். ஒரு நடிகர் அரசியல் களத்துக்கு வந்தா ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தருக்கு ஒரு வாக்கு வலிமை உண்டு. அது வந்து சிரஞ்சீவிக்கு கிடைச்சது. காபு கம்யூனிட்டி நம்பர் 1 இருந்தவர் அவருக்கு கிடைச்சது. பவன் கல்யாணி கிடைச்சது. காபு கம்யூனிட்டி அவருக்கு 7% கிடைச்சது. விஜயகாந்த் கிடைச்சது 8.2% கிடைச்சது. அவர் அடுத்த கட்டம் ஒன் டைம் ஓட்டுல 2வது முறை நிரூபிச்சு அதை 10% கொண்டு போனார். கமல்ஹாசனே கிடைச்சது. இப்படி கிரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு நடிகருக்கு வாக்கு கிடைக்கும். அது விஜய்க்கும் கிடைக்கும். எவ்வளவுங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கள் பலருக்கு இருக்கலாம். அது நாளைக்கு நிரூபணம் ஆக வேண்டியது. அதுவும் விஜய் 234 நின்னாதான் அந்த வாதம் வந்து வாதத்துக்கு விடை கிடைக்கும். அல்லது விடை கிடைக்கவே கிடைக்காது. நான் ஒரு எக்ஸும் இன்னொருத்தர் எக்ஸ் மைனஸும் பாரு, இன்னொருத்தர் எக்ஸ் பிளஸும் பாரு. அது அவங்கவுங்க கணிப்புக்கு தக்கன்னு சொல்றான். நான் ஏன் கணிப்புக்கு தக்கன விஜயகாந்துக்கு 8 வரும்னு ஜென்ரா முன்னாடி தான் சொன்னேன். கரெக்டா அது வந்தது. அந்த மாதிரி கமல்ஹாசனுக்கு 4 வரும்னு சொன்னேன். 3.7 தான் வந்தது. ஸோ 4 தான். அதுல பெரிய 3.4 என்ன அளந்து பார்க்க வேண்டிய இருக்கு. அதுல விஜய்க்கு என்னை பற்றி ஒரு கணிப்பு இருக்குது. களம் அமையும் போது அந்த கணிப்பை நாம சரியா சொல்ல முடியும். ஆனா பல நிரூபிக்காத விஜய் இமேஜினரி ஓட்டு, கற்பனை ஓட்டை ஒரு கட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாருன்னா அது வந்து தப்பான கணக்கு. அது சீமான்ட்டே நான் தான் சொன்னேன். தம்பி விஜய் 30 சீட்டு என்கிட்ட வாங்கிட்டு நிற்கிறாரு, சிஎம் மாட்டி என்ன ஒத்துக்கிறாதுன்னு என் சகோதரர் செந்தமிழ் சீமான் என்கிட்ட சொல்லும் போது, பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா உங்க பலத்துல இருந்து அந்த சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு அடையாள அரசியலுக்கான சீட்டு அது கொடுக்கலாமே தவிர ஒரு சக்தின்னு அவரை காட்டி நீங்க சீட்டு கொடுக்க முடியாது அப்படிங்க நான் சொன்னேன். அப்ப இருக்கும்போது என்னோடும் ரொம்ப இளைய வயது உள்ள என்னோட சிஷியன் ஒருத்தர் சீமான்ட்ட சொன்னாப்புல, அண்ணே அந்த சீட்டு கொடுத்தா அது உங்களுக்கு பலகீனம்னே, அதோட குறைவா ஒரு அடையாளத்துக்கு பிரச்சாரத்துக்கு கொஞ்சம் சீட்டு கொடுத்தா போதும்னேங்கிற கருத்தை தான் சொன்னாரு. ஆனா மதவெறி கொண்ட ஒரு பிராண்டிங் மாஸ்டர் 2 பேரும் சேர்ந்தா ஒட்டுமொத்த கிறிஸ்தவ ஓட்டே வந்துருங்க மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு வந்து திமுக காங்கிரஸுக்கு தான் போகுங்கிற என் கருத்தை அப்பவும் நாங்க முன் வச்சேன். ஸோ விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஆட்டு நாளைக்கு வர முடியும்னா விஜயகாந்த் மாதிரி பவன் கல்யாண் மாதிரி பலம் நிரூபிக்கணும். இன்னைக்கு பலம் நிரூபிக்காத விஜய் வந்து அல்லு அர்ஜுனா மாதிரி தான் இருக்காரு. அல்லு அர்ஜுன் படம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஹிட்டு, இந்தியாவிலேயே பெரிய ஹிட். அந்த ரேஞ்செல்லாம் விஜய் இல்லை. சிவகார்த்தியன் தான் இந்த வருஷம் வந்து விஜயோட மேல இருக்கிறாரு. பட் விஜய்க்கு நீண்ட காலம் நின்றுட்டாரு. சிவகார்த்தியன் கொஞ்ச காலத்திலே மேல வந்திருக்கிறாரு. பல கம்பேரிசன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல புக் மை ஷோ ரிப்போர்ட் படி அமரன் தான் அதிக டிக்கெட் சேல்ஸ். இதுல விஜய் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய நட்சத்திர நடிகரா இருக்கிறாரு. பலத்தை நிரூபிச்சாதான் அதுக்கு மரியாதையை தவிர பலம் நிரூபிக்காத அல்லு அர்ஜுனுக்கு வந்த கூட்டம் என்ன கூட்டம். ஆனா அல்லு அர்ஜுனால எந்த ஓட்டுமே டிரான்ஸ்ஃபர் ஆகல. சிவாஜி கணேசனுக்கு வந்த கூட்டம் என்ன கூட்டம். 67 எந்த ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகல. சிவாஜி கணேசனுக்கு ஜானகிக்கு ஆதரவாட்டு வந்த கூட்டம் என்ன கூட்டம். ஜானகி ஓட்டை தான் சிவாஜி எடுத்துட்டு போனாரு. வடிவேலு என்னாச்சு. ஸோ விஜய் இவங்களை வந்து மாறுபட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். கட்சி ஆரம்பிச்ச அவரு அடையாள அரசியலுக்காக எடப்பாடி கொடுக்கறத வாங்கிட்டு போறதை விட தன் பலத்தை நிரூபிக்கிறது தான் அவருக்கு நல்லது. அந்த வகையில தான் நான் வந்து ஆதாரத்தோட நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அதுல சுயநலம் இருக்கு. அவர் 24 வந்திருப்பாருன்னா அது மோடிக்கு சில சீட்டுகள் கன்வெர்ட் ஆயிருக்கும். அவர் கூட இருந்த ஒரு கிறிஸ்தவர் மதவெறி உச்சத்துல நெகட்டிவா அதை வரவிடாம பண்ணாரு. எனக்கு தெரியும். அது அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு தர்மபுரி சீட்டாவது சௌமியா அன்புமணி ஜெயித்திருப்பாங்க.
விஜய் வந்திருப்பாருனா, கொஞ்சம் ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டை விஜய் பிரிச்சிருப்பாருனா, அது வந்து சாத்தியம் இல்லாம போயிடுச்சு. இப்பவும் விஜய் வந்து யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க பற்றிலாம் விஜய் கவலைப்படக்கூடாது. பாசிட்டிவா வரணும், நேர்மறையா வரணும், தான் ஒரு அரசியல் சக்தியாகி எதிர்காலத்தில் நிற்கணும்னு வரணும். இதுதான் நேர்மறை அரசியல். அதைத்தான் நாங்கள் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிற ஐயா நாராயணகுரு பாணியில நாங்கள் வச்சிருக்கிறோம். நாராயணகுருக்கு சமூக நீதி இன்னைக்கு கேரளாவில் சமத்துவமா எல்லா ஜாதியும் ஓரளவு இருக்கிறாங்கன்னா, சிரியன் கிறிஸ்டின்ஸ், நாயர், ஈழவா, தென் முஸ்லிம்ஸு, நாடார்கள் எல்லாமே ஓரளவு இருக்கிறாங்கன்னு சொன்னா ஐயா நாராயணகுரு வந்து பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் தான் சொன்னார். தந்தை பெரியாரை நான் குறை சொல்ல வரல. தந்தை பெரியார் சொன்ன அரசியல்ல ஒரு சிலர் வந்து கொளுத்துட்டாங்க, ஆதிக்கம் கிரிமி லேயர் உருவாயிடுச்சு. அந்த அதுகளை அவங்கள பற்றியும் என்னால் ஒன்று பேச முடியும். அதனால தான் நான் சில இடங்கள்ல கலைஞருக்கு வெற்றிங்கிறது சமூக நீதி புரட்சின்னு அடிச்சு சொல்லுவேன். அது அவங்களுக்கு தெரியும், இவன் அடிக்கிறான், இவன் தான் நம்மளை நெத்தியடியா அடிப்பான்னு அந்த தரப்புக்கும் தெரியும். கலைஞருக்கு வெற்றி சமூக நீதி புரட்சி, எப்படி மோடிக்கு வெற்றி சமூக நீதி புரட்சியோ கலைஞருக்கு வெற்றியும் சமூக நீதி புரட்சி. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் தான் முத்தமிழறிஞர் கலைஞரும் நம்மளுடைய தலைவர் ஐயா மோடி அவர்களுங்கிறத நான் ஆணித்தரமா சொல்லுவேன். ஏன்னா உண்மையை, நேயத்தை, நேர்மையை டான்னு உடைச்சு சொல்லக்கூடியவர் ரவீந்திரன் துரைசாமிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரிதான் விஜய்க்கும் சொல்றேன், நீங்க பலன் நிரூபிச்சுட்டு பாசிட்டிவா போனாதான் உங்களுக்கு அரசியலை தவிர நெகட்டிவா போனா சீமானே உங்களை காலி பண்ணிடுவாரு. நோட்டுக்கு சீட்டுக்கும் விலை போயிட்டாரு. கொள்கை இல்லாத சந்தர்ப்பவாதி விஜய், அரசியல் வியாபாரி விஜய்னு தனிச்சுட்டு கூடிய சீமானே விஜய் காலி பண்ணிடுவார். சரி, ஓகே, நீங்க வந்து இவ்வளவு சொல்றீங்க. விஜய் கைக்கு வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அப்படி பலம் நிரூபிக்காத விஜய் வந்து கூட்டணி போறது வேஸ்ட் அப்படின்னு நீங்க சீமானுக்கு ஒரு ஒரு சிறிய வயது கொண்ட ஒரு உங்க நண்பர் வந்து அட்வைஸ் பண்ண சொன்னீங்க. சீமானுக்கு எவ்வளவு தெரியும் போது எடப்பாடிக்கு இந்த விஷயம் புரியும், களத்திலிருந்து அந்த எடப்பாடிக்கு இந்த விஷயம் புரியாது. கண்டிப்பா தெரியும். அப்ப விஜய்க்கு சீட்டு கொடுத்தா அது ஒன்னும் நம்ம நினைக்கிற மாதிரி ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, இந்த அவரு புரியாதா? பின்ன எதுக்கு இந்த அதிமுக திமுக தமிழக வெற்றி கூட்டணின்ற அந்த பேச்சை வந்து அவர் என்கரேஜ் பண்றாரு? விஜய்க்கு சீட்டு கொடுக்கலன்னா விஜய் தனிச்சு நின்னா எடப்பாடி பழனிசாமியா தான் பாதிக்கும். அதுவும் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். விஜய்க்கு இந்த இடத்துக்குள்ள பலம் நிரூபிக்காம எடப்பாடி பழனிசாமி கிட்ட சீட்டு வாங்குறதுக்கு விஜய்க்கு இதுதான் ட்ரம்ப் கார்டு. இப்ப புரியுதா? என்னோட எதிரி யாருன்னு தெரியுதா? அம்பேத்கர் ஐடென்டிஃபை த எனிமின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் எதினிமையும் நான் குறைச்சி மதிப்பிட மாட்டேன். ஐயா நடராஜனை குறைச்சி மதிப்பிடாதனால தான் சசிகலா அம்மையார் அந்த குடும்பத்தை வந்து நான் கிராக்மெண்ட் பண்ண முடிஞ்சது. ஐயா எடப்பாடி பழனிசாமி நம்ம குறைச்சி மதிப்பிடல. ஆனா எதிரின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது விஜய் அல்ல. விஜய் இதை புரிஞ்சுக்கிடணும், விஜய் புரிஞ்சுக்கணுங்கிறதான் சொல்ல வர்றேன். கிட்ட இருக்கக்கூடிய மற்ற காக்கா கூட்டங்கள், விஜய்க்கு பணத்தை வாங்கிட்டு பிழைக்கிற கூட்டங்களை பற்றி நம்ம கவலைப்படலை. விஜய் புரிஞ்சுக்கணும். அப்போ விஜய்க்கு பலம் என்னன்னா, விஜய் தனிச்சு நின்னா எல்லாரும் சொல்றது மாதிரி சீமான் பாதிக்கப்பட போறதில்லை. சீமான் விஜயை பயன்படுத்தி ஃபர்தரா வளரத்தான் செய்வார். இங்க பாதிக்கப்பட போறது ஐயா எடப்பாடி பழனிசாமி தான். விஜயகாந்த் வரும்போது, கருப்பு எம்ஜிஆர்னு வரும்போது ஜெயலலிதா அம்மையார் ரெட்டலை வச்சுக்கிட்டு இருந்த ஜெயலலிதா அம்மையார் தான் பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு அவங்களுக்கு காய்ச்சலை கொடுத்ததுன்னா, துக்ளக்கில் ஜெயலலிதா ஒண்ணுமே இல்லை, எம்ஜிஆர் தான் எல்லான்னு ஒரு கார்ட்டூன் போடக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் சைதை துரைசாமி போன்ற எம்ஜிஆர் பக்தர்கள் அதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும். அதான் என்னோட ஆசை. மக்கள் தளம் எம்ஜிஆர் போட்டு எம்ஜிஆர்னு ஜெயலலிதா புலம்பி ஜுரம் வந்த மாதிரி புக்காடு போட்டுட்டு இருந்த மாதிரி துக்ளக்கில் கார்ட்டூன் போட்டு விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னதும் ஜெயலலிதா பதர்னதை கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு நண்பர் சோ அவர்கள் தான், ஜெயலலிதாவோட வெல்விஷர் சோ அவர் தான் அந்த கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு அதிமுக போஸ்டர்லையும் படகோட்டி எம்ஜிஆர் ஸ்டில்ல ஸ்டாண்டிங் ஸ்டில்லா போட்டு ஒட்டுவாங்க. ஜெயலலிதா படத்தை சிறுசா போட்டு 1001 எம்ஜிஆர் ஸ்டில்ல பெருசா போட்டு ஒட்டுவாங்க. இதெல்லாம் நடந்தது. காரணம், விஜயகாந்த் வந்து பலகீனப்படுத்தினது ஜெயலலிதா கிட்ட அதிமுக ஓட்டு தான். அதுவும் ஜெயலலிதா தோத்து கிடந்தனால அந்த பலகீனத்தை பண்ணாரு. ஒருவேளை வைகோவும் திருமாவளவனும் வந்து முட்டு கொடுக்கலன்னா, ராமதாஸுக்கு எதிராக இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணது ஏன் பங்கு, பெரிய பங்கு அண்ணன் வைகோவுக்கும் தெரியும், சகோதரர் தொல் திருமாவுக்கும் தெரியும். முட்டு கொடுக்கலன்னா 8% எடுத்த விஜயகாந்த் அதிமுக வாக்கின் பாதிப்புல 12% போயிருப்பாங்க. ஒரு ஃபைட் கொடுத்துருவாங்க ஜெயலலிதா. மதிமுக பலமானன்னு ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கர் கூட இருக்காங்க. பாமகவுக்கு எதிராக பறையர்களை திருமாவளவன் கன்சால்டேட் பண்ணி கொடுக்குறாரு. அந்த இடத்துக்குள்ளதான் விஜயகாந்த் வந்து 8.3 நின்னாரு. அல்லது அதிமுக ஜெயலலிதா ஓட்ட இன்னும் அவரு சரிச்சிருப்பாரு. அந்த மாதிரி அதிமுக ஓட்ட சரிச்ச இன்னொரு தலைவர் கமலஹாசன். தென் சென்னை, மத்திய சென்னை, கோயம்புத்தூர் போன்ற பல இடங்கள்ல அதிமுக ஓட்ட கமலஹாசன் வந்து சரிச்சார். அது நம்ம வெளிப்படையாவே நம்ம அதை பார்த்தோம். அப்புறம் 2ஆம் கட்டம் அதிமுக பாஜக கூட்டணி மூலமா கமலஹாசன் அந்த ஓட்டை கொஞ்சம் எடுத்தாங்க. ஆன் த ஹோல் கமலஹாசனால பாதிக்கப்பட்டதும் ரெட்டலை தான். சிரஞ்சீவி வரும்போதும் தோத்து கிடந்த நாயுடு தான் பாதிக்கப்பட்டாரு. ஸோ எந்த ஒரு அரசியல் சக்தி வரும்போதும் ஏற்கனவே அரசியல் களத்துக்குள்ள
தோல்வியை தழுவி தோல்வியை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் பாதிக்கப்படுமே தவிர வெற்றி பெற்ற சக்தி பாதிக்கப்படாது. இப்போ என்டிஆர் வந்து காங்கிரஸை தோக்கடிச்சிட்டாரு வரும்போது. ஆனா என்டிஆர் வந்து வாஷ் அவுட் பண்ணது மற்ற எதிர்கட்சிகளை ஒண்ணுமே இல்லாம கம்ப்ளீட்டா கிளீன் ஸ்வீப் பண்ணி அவங்கள தூர தள்ளிட்டாரு. அந்த இடத்துல தான் என்டிஆர் இருக்கிறாரு. காங்கிரஸ் அவர் பாதிச்சது வெறும் 5% ஓட்டு தான், கம்மா கம்யூனிட்டி ஓட்டு தான். இதை நான் இந்த நண்பர் பாண்டே போன்றவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன கருத்து கணிப்பானாலும் போடுங்க, கருத்து கணிப்பாளர்கள் என்ன வேணாலும் எழுதுங்க, அது மோசடி கருத்து கணிப்புன்னு நான் சொல்றேன். நீங்க நாணயமா இருந்தீங்கன்னா வரலாறு வந்து ஒரு புதிய சக்தி வரும்போது தோத்து கிடந்தவங்கள தான் பாதிக்க செய்திருக்குது. ஒரு சினிமா நடிகர் வரும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற சினிமா நடிகர்கள் கையாண்ட ரெட்டையில சின்னம் தான் பாதிக்கப்பட்டிருக்கிற உண்மையை போட்டுக்கிட்டு உங்க ஆனஸ்டியை காட்டிக்கிட்டு அப்புறம் நீங்க உங்க டக்கால்ட்டி கருத்து கணிப்புகளை போடுங்க. ஏன்னா நான் சொல்றது உண்மையின் பலம் கொண்டு கடந்த கால தரவுகளின் அடிப்படையில் நான் பேசுறேன். அப்போ விஜய் தனிச்சு நின்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஈரோட்டில் நிற்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் உருவாகும். விஜயும் அங்க நின்னா 23% வாக்குகள் 2024 மக்களவை தேர்தலில் ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்ல எடுத்த எடப்பாடி பழனிசாமி குமாரபாளையம் மொடக்குறிச்சி அங்கெல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. அங்க வந்து வெள்ளாள கவுண்டர் ஜாஸ்தி, இங்க வெள்ளாள கவுண்டர் இருக்காங்க, ஆனா கொஞ்சம் குறைவு தான். நான் வெள்ளாள கவுண்டர்ல உங்களுக்கு ஓட்டு இல்லை. நான்கு வெள்ளாளர் கவுண்டர் ஓட்டு திமுக அணி செந்தில் பாலாஜி கடும் உழைப்புல டாக்டிக்ஸ்ல எடுத்த 65ல இருந்து அது 56.5 குறையும் போது, ஒரு 7-8% குறையும் போதும் நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு போனாண்டி திரும்பி எடப்பாடி பழனிசாமிக்கு வரல. அப்போ விஜய் நின்னார்னா அங்க வந்து போயர் ஒட்டர் இந்த மாதிரிப்பட்ட கம்யூனிட்டிஸ் ஓட்டு இருக்குது இல்ல, ரெட்டலைக்கு ஜெயலலிதாவுக்கு போட்டாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து எடப்பாடிக்கு இப்போ போட்டவங்க கூட விஜய்க்கு போட வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி கண்டிப்பா டெபாசிட் இழப்பாரு. அது செந்தில் பாலாஜிக்கு அதிரடி தாக்குதல், அண்ணாமலைக்கு தாக்குதல், சீமானுக்கு இந்த நீங்க அருந்ததியருக்கு உள்ளொதுக்கீட்டுல பறையறை தேவேந்திர குல வேளாளருக்கும் எதிராக ரெட்டையில போயிட்டு சீமானுக்கு பிரச்சாரம் எல்லாம் சேர்ந்து சுத்தி வளைச்சு எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தும். அப்படி பலகீனப்படுத்தும் போது விஜய் தனிச்சு நின்னா விஜயும் ஈரோடு கிழக்குல எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவாரு. அது வந்து எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு போகும். 38% மாட்டு 2021 இருந்த ஓட்டு தான் இடைத்தேர்தலில் 25 போச்சு. இப்போ ஜெனரல் எலெக்ஷன்ல அது 23 போயிட்டு 38-25 போகும்போது 23 டெபாசிட் இழக்கும், உறுதியா டெபாசிட் இழக்கும். விஜய் அதை செய்துட்டாருன்னா விஜய்க்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் வந்து அங்கே என்ஷூர் ஆகும். பாசிட்டிவா வரணும். நம்ம வரனால எடப்பாடி காலியானா காலியாகட்டுன்னு நினைக்கணும். வெற்றியில பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு மகன் உதயநிதி ஸ்டாலின் மேல வன்மம் காழ்ப்புணர்ச்சி வந்தீங்கன்னா மூப்பனார் மேல வன்மத்துல சிவாஜி ஒண்ணுமில்லாம சினிமாவும் பரிகெட்டு போன மாதிரி நீங்களும் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ்ல அழிஞ்சு போவீங்க, பரிகெட்டு போவீங்க. பாசிட்டிவா வாங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, நீங்க எப்படி வளருதுன்னு பாருங்க, நேர்மறையா வாங்க. ஏற்கனவே மோடி மேல உள்ள நெகட்டிவா வந்தனால தான் இன்னைக்கு உங்களை பலம் நிரூபிக்காதுன்னு நான் நக்கல் நையாண்டி அடிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. நீங்க 2024 பாசிட்டிவா வந்திருப்பீங்கன்னா ஒரு அரசியல் சக்தி ஆயிருப்பீங்க. மற்றவங்கெல்லாம் மக்களவை தேர்தலில் அரசியல் சக்தி ஆனவர் தான் டாக்டர் ஐயா. மக்களவை தேர்தலிலே 89 வந்து அரசியல் சக்தி ஆனவர் தான் டாக்டர் ஐயா. அதே மாதிரி நீங்க மக்களவை தேர்தலில் 2024 வந்திருக்கலாம். அது நீங்க ஒரு தவறு பண்ணிட்டீங்க. இப்போ ஈரோடு கிழக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எடப்பாடி பலகீனப்படுத்துறதுக்கு. அல்டிமேட்டா நீங்க எடப்பாடி பலகீனப்படுத்தி அரசியல் சக்தி ஆனாதான் விஜய்க்கு மரியாதையை தவிர உதயநிதி மேல காழ்ப்புணர்ச்சி வன்மம் கொண்டவங்க போலியா ஃப்ராடா ஜான ஆரோக்கியசாமிக்கு செட்டப் கருத்து கணிப்பெல்லாம் நம்பினீங்கன்னா நீங்க ரொம்ப மோசம் போக வேண்டிய சூழ்நிலை வரும். நேர்மறையா வாங்க, பாசிட்டிவா வாங்க, வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம். இல்லை இப்போ நீங்க பேசும்போது அல்லு அர்ஜுன் சொன்னீங்க. இன்னைக்கு அல்லு அர்ஜுனை வந்து பெரிய படம் பெரிய வெற்றி படத்துல வந்து அவர் மனைவியோட ஆசையை சாரி அவர் மனைவி விருப்பப்பட்ட போட்டோ எடுக்கிறதுல சிஎம்ஏ மாத்துறாரு அந்த அளவுக்கு காமிச்சிருந்தாங்க. பட் ஆனால் அந்த சிஎம் பிடிச்சி அடி நடிச்சு இன்னைக்கு பரிதாபம்னு கேட்கிறாரு. விஜய் இந்த பொசிஷன்ல இருந்திருக்காரு. பட் அந்த மாதிரி பொலிட்டிக்கல் கம்பேரிசன் வந்து திமுகவால் விஜய் கொடுக்கல. ஒரே ஒரு முறை ஜெயலலிதாவால் கிடைச்சது. கிட்டத்தட்ட இன்னைக்கு அல்லு அர்ஜுன் நிலைமை அளவுக்கு வரல, பட் ஒரு பெரிய நெருக்கடி வந்தது. பட் திமுகவில் எந்த பிரச்சனையும் வராத போது விஜயின் திமுக எதிர்ப்பை மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏத்துக்க மாட்டாங்க. சிவாகணேசனை ஏத்துக்கிட்ட பண்ண மாதிரி தான் விஜய் ட்ரீட் பண்ணுவாங்க. சிவாகணேசனுக்கு இல்லாத ரசிகர்களா? நானே பெரிய சிவாஜி ரசிகன். எங்கிருந்த வந்தால் சொர்க்கம் மாதிரி ஒரே நாளில் வெரைட்டியா படம் போட்டு எந்த நடிகை விட்டான்னா நான் கேள்வி கேட்டிருக்கேன். திரிசூலம் இதுக்கெல்லாம் நான் என் தம்பி பிஜே ரவி எல்லாம் சேர்ந்து நாங்கள் நோட்டீஸ் போட்டிருக்கோம். அவ்வளவு பெரிய சிவாஜி ரசிகன். நான் என்ன பண்ணேன், காமராஜ் ஆட்சியை பண்ணேன், மூப்பனாருக்கு கேண்டிடேட் மோசஸுக்கு ஆதரவா நின்னேன். சிவாஜி ஜானகி பின்னாடி போய் நின்னதுல நான் வெறுத்துட்டேன். நான் சிவாஜி ஹீரோவா நினைச்சேன். 84 சிவாஜி வந்தா நானே சொன்னேன் சிவாஜி
15% வாக்கு எடுப்பாருன்னு நானே சொன்னேன். ஆனா சிவாஜி வந்து 84ல் ராஜீவ் காந்தி கிட்ட 5 எம்பி 10 எம்எல்ஏ வாங்கிட்டு 20 எம்எல்ஏ வாங்கிட்டு போயிட்டாரு. 89ல் அவரு ஜானகிக்கு பின்னாடி நிற்கும் போது அது பொருந்தா கூட்டணி ஆச்சு, எலி தோழ நட்பாச்சு, சிவாஜிக்கு ஓட்டே இல்லைங்கிறத நானே இப்பவே தெளிவா பதிவு பண்றேன். அப்போ விஜய் சிவாஜி கையில வராத ஓட்டை சிவாஜி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சிவாஜி வந்து காங்கிரஸ் தனிச்சு நிற்கணும், காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு மூப்பனார் காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும் போது இவர் எங்க அண்ணன் மனைவியை வயிற்றுல குத்துனாங்க, முதுகுல குத்துனாங்க, நெஞ்சில குத்துனாங்கன்னா மக்கள் எப்படி ஏத்துக்குவான்? சிவாஜியை தோத்து போனாரு, அவருக்கு கேண்டிடேட்ஸுக்கும் ஓட்டு வரல, சிவாஜியும் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணல. அப்ப இஷ்யூ தான் முக்கியம். அந்த வகையில இஷ்யூ பேஸ்டா வந்து விஜய் வந்து என்னன்னு நான் சொல்லிவிட வேண்டிய அவசியம் இல்லை. அவரா இஷ்யூவை கண்டுபிடிச்சு 214 தனிச்சு நின்னாருன்னா அவருக்கு ஒரு வாக்கு வலிமை தெளிவா கிடைக்கும். அது இல்லாம தன் கையில வராத ஓட்டை எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு நினைச்சாலோ, சீமானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைச்சாலோ அது சந்தர்ப்பவாத கூட்டணியா போயிடும், அரசியல் வியாபாரமா போயிடும், சினிமா பாப்புலாரிட்டிய தன் ரசிகர்களை விற்கிறாருன்னு போயிடும். இன்னைக்கு அவர் கூட நிற்கிறவங்க கூட எடப்பாடி எத்தனை சீட்டு கொடுக்குறாரோ அந்த சீட்டு வாங்கினவங்க தவிர அத்தனை பேரும் விஜயை கரிச்சு கொட்டுவான், விஜய் வந்து சந்தர்ப்பவாதி, கேப் மாதிரி மொள்ள மாதிரிங்கிற மாதிரி திட்டக்கூட ஆரம்பிச்சிருவான். நீங்க ஸ்டெடியா 214 கேண்டிடேட் போடுங்க. பவன் கல்யாண், சிரஞ்சீவி, விஜயகாந்த், கமலஹாசன் 39 போட்டாருன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிரூபிச்சுட்டு பிளேயர் ஆவாங்க. அதுதான் விஜய்க்கு என்னோட வேண்டுகோள். நான் விஜய் பற்றி எது பேசினாலும் தரவு இல்லாம பேச மாட்டேன். அந்த வகையில தான் நான் பேசிட்டு இருக்கேன். விஜயோட மனச்சாட்சிக்கு இது புரியட்டு, அவர் தெரியட்டு. ஜால்ரா கூட்டங்கள் விஜய்கிட்ட இதை மறைக்கும். எடப்பாடி கிட்ட காசு அடிக்கலாம் விஜயை காட்டி நினைக்கிற கூட்டங்கள் மறைக்கும். எனக்கு எதிராட்டும் வதந்தியை பரப்பிட்டு தான் இருப்பானுங்க. நான் உண்மையை சொல்றேங்கிறது விஜய் புரிஞ்சா போதும். இப்போ நான் சொல்றது இப்போ கசக்கலாம் விஜய்க்கு. ஆனா மிகப்பெரிய அவமானத்திலையும் கேவலத்திலையும் தப்புறதுக்கு அரசியல் சக்தியாட்டு 230 தான் 34 போட்டு வர்றதான் விஜய்க்கு நல்லது. என்ன செய்யறாருங்கிறது விஜய்க்கு முடியும். ஓகே, இப்போ அந்த விஜய் இப்போ ரீசெண்டா பெரியாரோட நினைவு நாளாகட்டும், ஒரு வேலுநாச்சியாரோட பிறந்த நாட்கள்லாம் அவர் வந்து களத்துக்கு வராம சும்மா ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயே போட்டோ பூச்சி மரியாதை செலுத்துறாரு, களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு, இங்கேயும் ஒரு ஒரு மக்களை சந்திக்க மாட்டாங்கன்னு விமர்சனம் இருக்கு. அவர் வந்து இப்போ களத்துக்கு வர்றது வராம இருக்கிறது எப்படி? ஒரு நல்ல கடைசி நிமிஷத்துல ஒரு 8 மாசம் முன்ன களத்துக்குள்ள வரலாம். என்னோட இது அது இப்போ வரமாட்டாங்க. இந்த விமர்சனம் வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா? அதாவது இது பாதிப்பு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதுங்கிறது யூகம். இந்த விமர்சனமே வராம 8 மாசத்துக்கு முன்ன வந்திருக்கலாமே. ஒரு சிலருக்கு விஜய் வச்சு பணம் சம்பாதிக்கணும், மார்க்கெட்டிங் பண்றோம்னு சொல்றோம், டெமி கார்டுன்னு ப்ரொஜெக்ட் பண்றோம்னு சொல்லணும், அதுக்குன்னு சில கோடிகளை விஜய்கிட்ட வாங்கணும். அதுக்கு அவங்க அந்த 8 மாசத்துக்கு முன்ன வந்தா போதும்னு ரஜினிக்கு நம்ம சொன்னோம்ல, என்டிஆர் வந்த மாதிரி, விஜயகாந்த் வந்த மாதிரி அந்த நல்ல இதை சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு இதை சொன்னாதான் அங்க இருந்து பணம் இதாகும். ஒருவேளையில விஜய்க்கும் படம் ஓடுறதுக்கு பப்ளிசிட்டி வேணும்னு விஜய் நினைச்சிட்டாருன்னா நான் பொறுப்பு இல்லை. படம் ஓடுறதுக்கு பப்ளிசிட்டி வேணும் விஜய் நினைச்சிருப்பாருன்னா அதுக்கு கொஞ்சம் வயசானா முதலீடு தான், சாதாரண முதலீடு. பிசினஸுக்கு, சினிமா பிசினஸ் சின்ன முதலீடு, போயிட்டு போட்டு இந்த பணம் போயிட்டு போட்டு இல்லை, இது வந்து பெருசா கொடுக்கும் வசூல்லன்னு அவரே நினைச்சிருந்தாருன்னா எனக்கு பொறுப்பு இல்லை. நான் தெரியாம மற்றவங்களை குறை சொல்லவும் கூடாது. ஸோ கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி 8 மாசத்துக்கு முன்ன வந்திருக்க வேண்டியதுதான். அதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்க விக்ரவாண்டியில நிக்கலங்கும் போது நானே சொல்றேன், ராமதாஸுக்கு அந்த போலரைசேஷன் கண்டு பயப்படுறீங்க, சீமான் அச்சப்படலை, ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தி தான் கொடுக்கணும்னு சொல்றாருன்னு சீமானுக்கு இமேஜை நானே உயர்த்தி பேசுறேன். ஈரோடு கிழக்குல நின்றுட்டீங்கன்னா நான் பாராட்டுவேன், நிக்கலன்னா உங்களை நான் கடுமையான வார்த்தையில விமர்சிக்க தான் செய்வேன். ஸோ 8 மாசத்துக்கு முன்னே நீங்க வந்திருப்பீங்கன்னா இந்த விக்ரவாண்டி, ஈரோடு கிழக்கு, உள்ளாட்சி தேர்தல் இதுக்கெல்லாம் பயிர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ விஜயகாந்த் மாதிரி, என்டிஆர் மாதிரி வந்திருக்கணும். அதுதான் அந்த ரஜினிக்கு நான் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி. 8 மாசம் முன்னாடி வந்தா போதுங்கிறத நான் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி. வரல, நடக்கல. நானும் சீயிங் இஸ் பிலீவிங் தான் சொன்னேன், விஜய்க்கும் சீயிங் இஸ் பிலீவிங்கிறதான் சொல்றேன். ஏன்னா நான் விஜய்க்கு ஹுட்சன் பிரிவேல் ஆனா, நான் வந்து அன்னைக்கு திருமலை ஷூட்டிங்ல ஹைதராபாத்ல இருக்கும்போது என்னுடைய நெருங்கிய நண்பர், சமநீதி அடிப்படையில ஒரு பெரிய மெரிட்ல பிளஸ் சமநீதி அடிப்படையில் ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய என் சகோதரர், அவருக்காக விஜய்க்கு நான் அட்வைஸ் கொடுத்த போதும் இதைத்தான் சொன்னேன். சினிமா ரீதியாட்டும் அம்பேத்கரை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, மினிமம் கேரண்டி இருந்தா பெரிய ஆளா வரலாம், நீங்க கன்ஃபியூஸ்டா இருக்கு, என்ன ஆக போகுது தெரியல சார்ன்னு சொன்னார். இதே வார்த்தை விஜய் சொன்னார். நான் சொன்னேன், பெரிய வெற்றி கிடைச்சா மினிமம் கேரண்டி தான் ஏறி வந்துடலாம், எம்ஜிஆர் ரஜினி எல்லாம் அப்படிதான் வந்திருக்காங்க, நீங்களும் வருவீங்கன்னு சொன்னேன். அதே தான் இன்னைக்கு சிவகார்த்தி அனுப்பின என்னோட கருத்து. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு அரசியல் ரீதியா என்னோட கருத்து என்னன்னா, நீங்க 8 மாசத்துக்கு முன்ன உங்களை பிரபலப்படுத்திட்டு 214 தனிச்சு நிற்கிறதா உங்களுக்கு லாபம். சப்போஸ் நீங்க தனிச்சு நின்னா பாதிக்கப்பட போறது சீமான் அல்ல, சீமானுக்கு கெயின் ஆகும்.
சில அரசியல் தெரியாத அட்டுகள் வந்து சீமானுக்கு லாஸ்ன்னு சொல்றாங்க. அட்டுகள்னு வார்த்தையை அந்த அட்டுகளுக்கு சேர்த்துக்கிடுங்க, அட்டுகள் தண்ணியை சேர்த்துக்கிடுங்க. ஏன்னா அட்டுகள் அடிச்சாதான் ரவீந்திர துரைசாமி யாருன்னு அந்த அறவர அட்டுகளுக்கு தெரியும். சீமானுக்கு விஜய் வச்சு லாபம் தான். இந்த சப் கேட்டகரைசேஷன், இலவசங்கள், 10% இதெல்லாம் வச்சு சீமான் ஏறி போயிடுவார். பழைய தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து சீமானை ஆதரிப்பாங்க. அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. இரட்டையில விட்டுக்கிட்டு ஆதரிப்பாங்க. பட் நீங்க உங்களால பாதிக்கப்பட போறது எடப்பாடி பழனிசாமி தான். ஆதாரம் தெளிவா இருக்குது. அப்போ அவர் பாதிக்கப்பட போறாருங்கிறத பற்றி கவலைப்படாம நீங்க பலமானவர்னு நிரூபிக்கத வாங்க. யார் பாதிக்கப்பட போறாங்க பற்றி நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க அரசியல் சக்தின்னு நிரூபிக்கணும். விஜயகாந்த், சிரஞ்சீவி, பவன் கல்யாண் மாதிரி இதை நீங்க பாசிட்டிவா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சினிமா மார்க்கெட்டுக்கும் பாதிப்பு வராது, அவமானங்களும் அசிங்கங்களும் வராது. முடிவெடுக்க வேண்டியது விஜய். இப்போ விஜய் சுற்றி இருக்கிறவங்க வந்து ஆன்டி டிஎம்கேயா இருக்காங்களா, ப்ரோ விஜயா இருக்காங்களா? ஆன்டி டிஎம்கே இருக்காங்க. விஜய் எக்கேடு கட்டான்னா, எவ்வளவு கேவலப்பட்டான்னு, எவ்வளவு பரிகட்டி நாசமா போனான்னு, அவனுக்கு 4 பைசா வருதான்னு சொல்லி நிற்கிறான். அதனால என்ன RSS காரன்னு நான் சொல்ற கருத்து என்னன்னு பார்க்காம கருத்தை சொல்றவனை அட்டாக் பண்றாங்க. சரி சார், பார்ப்போம் விஜயோட அரசியல் இந்த 2025 எப்படி போக போகுதுன்றது. இணைஞ்ச ரொம்ப நன்றி சார். நன்றி.